பெண்களுக்கு 40 வயதுக்கு மேல தான் நெறைய பிரச்சனைகள் வந்து உருவாகுது. உடல் அளவிலயும் சரி, மனதளவிலயும் சரி. 40 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய பெண்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டிய வைட்டமின்ஸும், தாது உப்புக்களும் என்னென்ன? அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். ஸோ ஒரு 40 வயது ஆயிடுச்சு அப்படின்னாலே வந்து மூட்டு வலி வந்து வர்றது, இடுப்பு வலி, கழுத்து வலி மாதிரியான பிரச்சனைகள் வந்து தொடங்குறது, தோல்ல வந்து சுருக்கங்கள் வந்து உண்டாகிறது, மூட் ஸ்விங்ஸ் நெறைய இருக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட வந்து பதட்டப்படுறது, அடிக்கடி வந்து கோபப்படுறது, இல்லைன்னா வந்து அழுகை மாதிரியான சில விஷயங்கள். இது மாதிரி அவங்களுக்கு மனதளவிலும் நிறைய பாதிப்புகளை வந்து பார்க்க முடியும். இன்னும் சில பெண்களுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாகவே சர்க்கரை வியாதினால பாதிக்கப்படுறது, ஃபைப்ராய்ட்ஸ் மாதிரியான தொந்தரவுகள், மார்பகங்களில் வந்து கட்டி உண்டாகிறது, அவங்களுடைய மாதவிடாயில் வந்து சில மாற்றங்கள் வந்து இருக்கிறது. ஸோ 2 மாதத்துக்கு ஒரு முறை பீரியட்ஸ் வருது, இல்லை வந்து அதிகப்படியான உதிரப்போக்கு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் முடி கொட்டுறது, எப்போவுமே வந்து எனக்கு உடல் சோர்வு வந்து இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எனக்கு வெயிட்டு கூடுது, இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் இருக்கிறத பார்க்குறோம். ஸோ அவங்களுடைய உணவுலையும் சரி, அவங்களுடைய வாழ்வியல் முறைகளையும் செய்யக்கூடிய தவறுகளால் தான் 40 வயதுக்கு மேலே இந்த மாதிரியான பிரச்சனைகள் உருவாகுது. டாக்டர், நான் வந்து 20-30 வயசில் என்ன சாப்பிட்டனோ அதை தான் இப்போயும் நான் சாப்பிட்றேன். சொல்லப்போனால் அதுலேருந்து நான் உணவுகளை வந்து கொஞ்சம் கார்போஹைட்ரேட்லாம் கம்மி பண்ணிட்டேன், சில சத்தான ஆகாரங்கள்லாம் நான் எடுத்துக்கிறேன். ஆனாலும் இப்போ தான் நிறைய பிரச்சனைகள் வந்து வருது, வலிகள் தொடர்ந்து இருக்குது, மூட் ஸ்விங்ஸ் நிறைய இருக்குது, முடி கொட்டுதல் மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது. இதனால் என்னோட தன்னம்பிக்கையே வந்து குறையுதுன்னு நிறைய பெண்கள் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ நம்ம வீட்டில் பாட்டிங்கள்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் சின்ன வயசில் எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு 40 வயதுக்கு மேலே ஒரு உடல் ஆரோக்கியம் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் 40 வயதில் எப்படி உங்கள் உடலை வச்சுருக்கீங்களோ அதுதான் வந்து 60 வயதுக்கு மேலே நீங்கள் எப்படி உங்களுடைய வாழ்க்கையை வந்து ஆரோக்கியமாக கொண்டு போகிறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிகாட்டியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அது முற்றிலும் உண்மைங்க. நம்ம 20-30 வயதில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் தேவையான அளவு கால்சியமும், அதே மாதிரி மெக்னீஷியம், ஜிங்க், இந்த மாதிரியான தாது உப்புக்களும், அதே மாதிரி நல்ல வைட்டமின்ஸும் இருந்தது அப்படின்னா நமக்கு 40 வயதுக்கு மேலே நல்ல ஆரோக்கியமான உடல் இருக்கும். நான் அப்பெல்லாம் பண்ண விட்டுட்டேங்க, இப்போ எனக்கு பிரச்சனை இருக்குது, இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிறதா நிறைய பேரோட கேள்வியாக இருக்குது. ஸோ 40 வயதுக்கு மேலே உங்களுக்கு இருக்கையில் 40 வயதை நீங்கள் தொட்டுட்டீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த வைட்டமின்ஸ், தாது உப்புக்கள் கண்டிப்பாக உங்களுடைய உணவுப் பொருட்களில் இருக்காங்கிறத பார்க்குங்க. முதல் வைட்டமின் என்னன்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் டி. ஸோ இந்த வைட்டமின் டி அப்படிங்கிறது வந்து சூரிய வெளிச்சத்துலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வைட்டமின். ஸோ நிறைய பெண்கள் இன்றைக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனாலையும், நிறைய நம்ம ஃபோன், டிவி இந்த மாதிரியான ஸ்க்ரீன் எக்ஸ்போஷர் இருக்கிறதுனாலையும் நம்மளோட வைட்டமின் டியோட அளவு வந்து குறையுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள், நிறைய இனிப்பு சேர்ந்த உணவுப் பொருட்கள், எண்ணெயில் பொரிச்ச உணவுப் பொருட்கள், இதெல்லாம் நம்ம சாப்பிட்றதுனால நம்ம உடலில் வைட்டமின் டி குறைபாடு இருக்குது.